ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு தேவையில்லாமல் செலவு செய்வது பிடிக்காது. எனக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணுறது பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் லைக் டு ஸ்பெண்ட் unnecessarily. ஐ டோன்ட் லைக் டு ஸ்பெண்ட் unnecessarily. ஐ டோன்ட் லைக் அப்படின்னா எனக்கு பிடிக்காது. என்ன பிடிக்காது? டு ஸ்பெண்ட். ஸ்பெண்ட் அப்படின்னா செலவு பண்ணுறது. டு ஸ்பெண்ட் unnecessarily, தேவையில்லாத செலவு பண்ணுறது எனக்கு பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் டு ஸ்பெண்ட் unnecessarily. ஸோ இதுவே தேவையில்லாத செலவு பண்ணாத, தேவையில்லாமல் செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஸ்பெண்ட் unnecessarily. டோன்ட் ஸ்பெண்ட் unnecessarily. டோன்ட் ஸ்பெண்ட் அப்படின்னா செலவு பண்ணாத. unnecessarily அப்படின்னா தேவையில்லாமல் செலவு பண்ணாத. டோன்ட் ஸ்பெண்ட் unnecessarily. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இவன் தேவையில்லாமல் செலவு பண்ணுவான். ஸோ இவன் எப்பயுமே தேவையில்லாமல் செலவு பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he spends unnecessarily. he spends unnecessarily. he spends அப்படின்னா அவன் செலவு பண்ணுவான். ஏன் இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் வந்திருக்குன்னா, இது அவனோட ஒரு ஹேபிட்டை பற்றி நம்ம சொல்கிறோம். அவன் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவாங்கிறத பற்றி சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் he spends. இங்கே ஏன் எஸ் சேர்த்துருக்கோம் அப்படின்னா he வந்திருக்கிறதுனால எஸ் சேர்த்துருக்கோம். he spends unnecessarily. அவன் தேவையில்லாமல் செலவு பண்ணுவான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இங்கு எல்லாமே உனக்கு கிடைக்கும். இங்கு எல்லாமே உனக்கு கிடைக்கும். உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும், நீ இங்கே வாங்கிக்கலாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ வில் கெட் எவ்ரிதிங் ஹியர். யூ வில் கெட் எவ்ரிதிங் ஹியர். யூ வில் கெட் எவ்ரிதிங் அப்படின்னா உனக்கு எல்லாமே கிடைக்கும். ஹியர் இங்கே உனக்கு எல்லாமே கிடைக்கும். இங்கே நீ எல்லாமே வாங்கிக்கலாம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ கேன் கெட் எவ்ரிதிங் ஹியர். யூ கேன் கெட் எவ்ரிதிங் ஹியர். யூ கேன் கெட் அப்படின்னா நீ வாங்கிக்கலாம். எவ்ரிதிங் எல்லாமே. ஹியர் இங்கே நீ எல்லாமே வாங்கிக்கலாம். யூ கேன் கெட் எவ்ரிதிங் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இங்கே எனக்கு எல்லாமே கிடைக்குமா? இங்கே எனக்கு எல்லாமே கிடைக்குமா? நாளைக்கு வந்தால் இங்கே நான் எல்லாமே வாங்கிக்கலாமா? எனக்கு எல்லாமே இங்கே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கேன் ஐ கெட் எவ்ரிதிங் ஹியர். கேன் ஐ கெட் எவ்ரிதிங் ஹியர். கேன் ஐ கெட் எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாமே எனக்கு கிடைக்குமா இங்கே, ஹியர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கு வரும்போது என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் மறந்து விடுகின்றன. நான் இங்கே வரப்போ என்னோட எல்லா பிரச்சனையுமே மறந்துடுறேன். நான் இங்கே வரப்போ தான் எனக்கு எந்த பிரச்சனையுமே ஞாபகம் இல்லாமல் நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I forget all my problems when I come here. I forget all my problems when I come here. I forget அப்படின்னா நான் மறந்துடுறேன். All my problems என்னோட எல்லா பிரச்சனைகளையும். எப்போ? இங்கு வரும்போது. when I come here. when I come here. நான் இங்கே வரும்போது என்னோட எல்லா பிரச்சனைகளையும் நான் மறந்துடுவேன். I forget all my problems when I come here. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவளை பற்றி என்கிட்ட நிறைய சொன்னான். அவளை பற்றி என்கிட்ட நிறைய சொன்னான். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She told me a lot about her. She told me a lot about her. She told me அப்படின்னா அவள் என்கிட்ட சொன்னான். a lot நிறைய. about her அவளை பற்றி அவள் என்கிட்ட நிறைய சொன்னான். She told me a lot about her. இவ அவளை பற்றி உன்கிட்ட நிறைய சொல்லுவா. இவ அவளை பற்றி உன்கிட்ட நிறைய சொல்லுவா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She will tell you a lot about her. She will tell you a lot about her. She will tell you அப்படின்னா அவள் உன்கிட்ட சொல்லுவா. a lot நிறைய. about her அவளை பற்றி நிறைய உன்கிட்ட சொல்லுவா. She will tell you a lot about her. அவளை பற்றி இவளுக்கு நிறைய தெரியுமா? அவளை பற்றி இவளுக்கு நிறைய தெரியுமா? Does she know a lot about her? Does she know a lot about her? Does she know அப்படின்னா அவளுக்கு தெரியுமா?
a lot நிறைய. about her அவளை பற்றி இவளுக்கு நிறைய தெரியுமா? does she know a lot about her? இவளுக்கு அவளை பற்றி நிறைய தெரியும். இவளுக்கு அவளை பற்றி நிறைய தெரியும். நீ என்ன வேணால் அவளை பற்றி இவள்கிட்ட கேட்டினா இவ எல்லாமே சொல்லுவா. அவளை பற்றி இவளுக்கு நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நாங்கள் ரொம்ப நேரம் பேசணும். நாங்கள் அங்கே போயிட்டு ரொம்ப நேரம் பேசணும், நிறைய நேரம் பேசணும், ஒருத்தவங்க பற்றி நிறைய பேசி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We spoke for a long time. We spoke for a long time. We spoke அப்படின்னா நாங்கள் பேசினோம். for a long time ரொம்ப நேரமாக நாங்கள் பேசினோம். we spoke for a long time. speak அப்படின்னா பேசுகிறது, spoke அப்படின்னா பேசினோம், பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதனால spoke. we spoke for a long time. நாங்கள் ரொம்ப நேரமாக பேசினோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நாங்கள் ரொம்ப நேரமாக பேசிக்கொண்டு இருந்தோம். நாங்கள் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? we were talking for a long time. we were talking for a long time. we were talking அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். for a long time நாங்கள் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தோம். we were talking for a long time. ஸோ இதுவே ப்ரெசண்ட்டில் சொல்லணும், நாங்கள் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும்னா we are talking for a long time அப்படின்னு சொல்லணும். ஸோ பாஸ்ட்டில் ஆர் வேராக மாறும். ஸோ we were talking for a long time. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நேராக அவன்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? go straight to him and tell everything. go straight to him and tell everything. go straight அப்படின்னா நேராக போ, to him அவன்கிட்ட நேராக போய், and tell சொல்லு, everything அப்படின்னா எல்லாத்தையும், அவன்கிட்ட நேராக போய் எல்லாத்தையும் சொல்லு. go straight to him and tell everything. ஸோ இதுவே நான் அவன்கிட்ட நேராக போய் எல்லாத்தையும் சொன்னேன், நான் அவனிடம் நேராக சென்று அனைத்தையும் சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I went straight to him and told everything. I went straight to him and told everything. I went straight to him. நான் நேராக அவன்கிட்ட போனேன். went கோனா போகிறது. ஸோ பாஸ்டில் went. I went straight நான் நேராக போனேன். to him அவன்கிட்ட. and told சொன்னேன். என்ன சொன்னேன்? everything எல்லாத்தையும். நான் அவன்கிட்ட நேராக போய் எல்லாத்தையும் சொன்னேன். I went straight to him and told everything. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்னை தம்பி என்று சொல்லாத. என்னை தம்பின்னு கூப்பிடாத. என்னை நேம் சொல்லியே கூப்பிடு. என்னை அண்ணன்னு கூப்பிடாத, என்னை தம்பின்னு கூப்பிடாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கால் மீ பிரதர். டோன்ட் கால் மீ பிரதர். டோன்ட் கால் மீ பிரதர் அப்படின்னா என்னை தம்பின்னு சொல்லாத, என்னை அண்ணன்னு சொல்லாத. ஸோ இதுவே என்னை அக்கான்னு சொல்லாத, என்னை தங்கச்சின்னு சொல்லாத அப்படின்னு சொல்லணும்னா டோன்ட் கால் மீ சிஸ்டர். ஓகேவா? ஸோ இதுவே அவனை தம்பின்னு சொல்லு, அவனை தம்பின்னு கூப்பிடு. நான் அவனை எப்படி சொல்லி கூப்பிடணும்? அவனை தம்பின்னு கூப்பிடு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கால் ஹிம் பிரதர். அப்படின்னா அவனை தம்பின்னு கூப்பிடு. அவளை தங்கச்சி அக்கான்னு கூப்பிடு. கால் ஹர் சிஸ்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இவளுக்கு உன்னை பற்றி அனைத்தும் தெரியும். இவளுக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She knows everything about you. She knows everything about you. She knows அப்படின்னா இவளுக்கு தெரியும். everything அப்படின்னா எல்லாமே. about you உன்னை பற்றி இவளுக்கு எல்லாமே தெரியும். She knows everything about you. இவளுக்கு எப்படி என்னை பற்றி எல்லாம் தெரிகிறது. இவளுக்கு எப்படி என்னை பற்றி எல்லாமே தெரியுது? யார்கிட்ட என்னை பற்றி கேட்டிருப்பா? யார்ட்டாவது என்னை பற்றி கேட்டிருப்பாளா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How does she know everything about me? How does she know everything about me? How does she know? அவளுக்கு எப்படி தெரியுது?
எவ்ரிதிங் எல்லாமே, அபவுட் மீ என்னை பற்றி இவளுக்கு எப்படி எல்லாமே தெரியுது. ஹவு டஸ் ஷி நோ எவ்ரிதிங் அபவுட் மீ. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்தேன். நான் உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணினேன். நான் எல்லாத்தையும் விசாரித்தேன், உன்னை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ட்ரைட் டு நோ எவ்ரிதிங் அபவுட் யூ. ஐ ட்ரைட் டு நோ எவ்ரிதிங் அபவுட் யூ. ஐ ட்ரைட் அப்படின்னா நான் முயற்சி பண்ணினேன். டு நோ தெரிஞ்சுக்கிறதுக்கு, எவ்ரிதிங் அபவுட் யூ உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணினேன். ஓகேவா. ஸோ இதுவே என்னை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாத, என்னை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாத, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உன்னால் இங்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. உன்னால் இங்கே எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் நாட் காஸ் எனி ப்ராப்ளம் ஹியர். யூ ஷுட் நாட் காஸ் எனி ப்ராப்ளம் ஹியர். யூ ஷுட் நாட் காஸ் அப்படின்னா நீ எதுவும் பண்ணக்கூடாது, எந்த பிரச்சனைக்கும் நீ காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ யூ ஷுட் நாட் காஸ்னால் வர வைக்கிறது. எனி ப்ராப்ளம் எந்த பிரச்சனையும், ஹியர் இங்கே உன்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. யூ ஷுட் நாட் காஸ் எனி ப்ராப்ளம் ஹியர். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் இங்கு நிறைய பிரச்சனைகளை வர வைத்தான். அவன் இங்கே நிறைய பிரச்சனையை வர வச்சான், அவனால் இங்கே நிறைய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He caused many problem here. He caused many problem here. He caused அப்படின்னா அவன் வர வச்சான். many problem நிறைய பிரச்சனைகளை, here இங்கே அவன் நிறைய பிரச்சனைகளை வர வச்சான். He caused many problem here. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் ஏதோ சொல்வதற்கு முயற்சி செய்கிறான். அவன் ஏதோ சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான், ஆனால் அவனால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is trying to say something. He is trying to say something. He is trying to say something. He is trying அப்படின்னா அவன் முயற்சி செய்கிறான். To say சொல்கிறதுக்கு, something ஏதோ, அவன் ஏதோ சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். He is trying to say something. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இன்று உனக்கு நிறைய வேலை இருந்ததா. இன்றைக்கி உனக்கு நிறைய வேலை இருந்துச்சா, அதனால தான் லேட்டாக வந்தியா, அதனால தான் டயர்டாக இருக்கியா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டிட் யூ ஹாவ் லாட் ஆஃப் ஒர்க் டுடே. டிட் யூ ஹாவ் லாட் ஆஃப் ஒர்க் டுடே. டிட் யூ ஹாவ் லாட் ஆஃப் ஒர்க் அப்படின்னா உனக்கு நிறைய வேலை இருந்ததா. டுடே இன்னைக்கு உனக்கு நிறைய வேலை இருந்ததா. ஸோ இதை எப்போ கேட்போம்? ஸோ நைட்டோ ஈவினிங்கோ ஒர்க் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கேட்போம் இல்லையா. ஸோ அதனால தான் இங்கே டுடே யூஸ் பண்ணியிருக்கோம். டிட் யூ ஹாவ் லாட் ஆஃப் ஒர்க் டுடே. இன்றைக்கி நிறைய வேலை இருந்துச்சா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு இன்று நிறைய வேலை இருந்தது. ஸோ அதையே ஆன்சராக சொல்கிறோம். எனக்கு இங்கே இன்றைக்கி நிறைய வேலை இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஒர்க் டுடே. ஐ ஹேட் a lot of work today. I had a lot of work அப்படின்னா எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு. டுடே இன்றைக்கி எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவர்கள் வீட்டில் தனியாக இருக்கிறார்கள். அவங்க வீட்டில் தனியாக இருக்காங்க. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? they are alone at home. they are alone at home. they are alone அப்படின்னா அவங்க தனியாக இருக்காங்க. at home வீட்டில், அவங்க வீட்டில் தனியாக இருக்காங்க. ஸோ இதுவே அவங்க வீட்டில் தனியாக இருக்காங்க, மற்றவங்கெல்லாம் வந்துட்டாங்க, அவங்க மட்டும் வீட்டில் தனியாக இருக்காங்க. தே ஆர் அலோன் அட் ஹோம். தே ஆர் அலோன் அட் ஹோம். தே ஆர் அலோன் அப்படின்னா அவங்க தனியாக இருக்காங்க. ஐயோ, இதுவே அவங்க தனியாக வீட்டில் இருக்காங்க, அவங்க வீட்டில் தனியாக இருக்காங்க. இதை எப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லலாம்? தே ஆர் அலோன் அட் ஹோம். தே ஆர் அலோன் அட் ஹோம். தே ஆர் அலோன் அப்படின்னா அவங்க தனியாக இருக்காங்க. at home அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். ஸோ அவங்க வீட்டில் தனியாக இருக்காங்க. they are alone at home. ஓகேவா. ஸோ இது மாதிரி நம்ம எந்த மீனிங்கில் சொல்கிறோங்கிறத பொறுத்து அந்த சென்டென்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ சமைத்தால் நான் சாப்பிட மாட்டேன். நீ சமைச்சினா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not eat if you cook. I will not eat if you cook. I will not eat அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன். if you cook, நீ சமைச்சினா நான் சாப்பிட மாட்டேன். I will not eat if you cook. ஓகேவா.
ஸோ இஃப் யூ குக், நீ சமைச்சினா. ஸோ அதனால தான் இஃப் யூ குக் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். ஐ வில் நாட் ஈட், நான் சாப்பிட மாட்டேன். ஐ வில் நாட் ஈட் இஃப் யூ குக். ஓகேவா? இதுவே நான் சமைச்சா நீ சாப்பிடுவியா, நான் சமைச்சா நீ சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வில் யூ ஈட் இஃப் ஐ குக்? வில் யூ ஈட் இஃப் ஐ குக்? வில் யூ ஈட் அப்படின்னா நீ சாப்பிடுவியா. இஃப் ஐ குக், நான் சமைச்சா நீ சாப்பிடுவியா. வில் யூ ஈட் இஃப் ஐ குக்? ஓகேவா? ஸோ இதுவே நான் சமைச்சா நீ சாப்பிடுவியா, நான் சமைச்சாங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஸோ வில் யூ ஈட் இஃப் ஐ குக்? வில் யூ ஈட் இஃப் ஐ குக்? ஓகேவா? ஸோ அது மாதிரி எந்த இடத்துல சொல்கிறோங்கிறத பொறுத்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். நீ சமைத்தால் அவன் சாப்பிட மாட்டான், நீ சமைச்சினா அவன் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போது லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ இதற்கு அவளுக்கு நன்றி சொல்ல வேண்டும், நீ இதுக்கு அவளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் தேங்க் ஹர் ஃபார் தேட். யூ ஷுட் தேங்க் ஹர் ஃபார் தேட். நீ அதற்கு அப்படின்னா யூ ஷுட் தேங்க் ஹர் ஃபார் தேட். நீ அதற்கு அவளுக்கு நன்றி சொல்லணும், நீ இதற்கு அவளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லணும்னா யூ ஷுட் தேங்க் ஹர் ஃபார் திஸ். ஓகேவா? நீ இதுக்கு அவளுக்கு நன்றி சொல்லணும். யூ ஷுட் தேங்க் ஹர். ஸோ இதுவே நீ அவளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லணும்னா யூ ஷுட் தேங்க் ஹர். ஓகேவா? அவளுக்கு நீ நன்றி சொல்லணும். இதுவே நீ அவளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லணும்னா யூ ஷுட் தேங்க் ஹர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு சொல்வதற்கு எதுவும் இருக்கிறதா, உனக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இருக்கா, நான் போகிறேன், நீ ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா do you have anything to say? do you have anything to say? do you have anything அப்படின்னா உனக்கிட்ட ஏதாவது இருக்கா, to say சொல்கிறதுக்கு உனக்கு எதுவும் இருக்கா. do you have anything to say? ஸோ இதுவே நெக்ஸ்ட் ஒன், ஒரு அண்ணனாக நீ இதை செய்திருக்க வேண்டும், ஒரு அண்ணனா நீ இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? you should have done this as a brother. you should have done this as a brother. you should have done this அப்படின்னா நீ இதை பண்ணியிருக்கணும். as a brother, ஒரு அண்ணனா நீ இதை பண்ணியிருக்கணும். you should have done this as a brother. So that's all friends. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. happy learning.